இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ஜிபி முத்து அவர்கள் சீமானுக்காக வந்து பேசியிருக்கிறாரு. இப்ப அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் ஆகுது. இவர் பேசுறதுக்கான காரணம் என்ன? இதையும் தாண்டி ஜிபி முத்து அவர்கள் சமீபத்துல ஒரு வாயை கொடுத்து பயங்கரமா புலமை மாட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே சொல்றது தொண்டர்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம வந்து சிவிக் சென்ஸோட பிஹேவ் பண்ணணும், யாரு கூட நம்ம வந்து எப்படி போக கூடாது, அடுத்தவங்க சொல்றத காதல வாங்கிட்டு இப்படி போயிட்டு அப்படி விட்டுணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனா தொண்டர்கள் என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறனால பெரியவர்களை வந்து அந்த வரைமுறை இல்லாம பேசுவாங்கன்னு தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து பேசுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பையன் சீமானை பத்தி தப்பா பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நான் வெட்டுவேன் குத்துவேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு இன்னொருத்தரை பார்த்து. அதன் பிறகு ஒரு பொண்ணு வந்து ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்லாம் சொல்றது பார்க்கும்போது, என்னதான் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, யாரு என்ன இருந்தாலும் சரி, அவங்க அரசியல்ல மூத்தவர் அப்படிங்கறத தாண்டி அட்லீஸ்ட் வயசுக்காவது வந்து மரியாதையை கொடுக்குறாங்க. எதிர்ப்பை வைக்கிறது வந்து வேற, ஆனா எதிர்ப்பை எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பெரிய பெரிய பசங்க பேசினா சரி ஓகே இவங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா சின்ன சின்ன குழந்தைங்க மரியாதையை கத்துக்கிட்டு தான் வந்து வராங்க. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்க தாவேகா விஜய் அவர்களை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி விஜய் அவர்கள் மட்டும் தான் எல்லாமே வச்சு எல்லாமே வந்து நான் வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு 18 வயசு கீழுள்ள பசங்க வந்து மைக்க பிடிச்சி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்ப அதுக்குதான் வந்து ஜிபி முத்து அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காரு. இந்த தம்பி பேசுறத கேளுங்க, நல்ல வேடிக்கையா இருக்கு. தம்பி முதல்ல படிச்சு உன் கதையை நீ பாருடா. அதை விட்டு போட்டு நீ ஏடா இப்படிலாம் வரா? கட்சியை பத்தி பேசுறதுக்கும் யாரையும் பத்தி பேசுறதுக்கும் ஒரு வயசு தராதாரம் இருக்கு. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு, யாரையும் இப்படி பேசக்கூடாது. முதல்ல உங்ககிட்ட வந்து இந்த இன்றைய மைக்கு கொடுக்காங்களா, அதே மாதிரி தப்பு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், என்னதான் வந்து ஜிபி முத்து அப்படி எப்படி பேசினாலும் இந்த விஷயத்துல அவர் கரெக்டா பேசியிருக்காரு. இது மட்டும் இல்ல, நிறைய பேர் சீமான் மற்றும் பல தலைவர்கள் கலாய்க்கிறது என்னன்னா, இந்த தாவேகால இருக்கிறதே ஃபுல்லாவே வந்து ஸ்கூல் போற பசங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா, தாவேகால இருக்கிற மெச்சூரான பர்சன்ஸ் யாருமே வந்து மீடியால போய் பேசுறது நம்ம பார்க்க முடியாது. சின்ன சின்ன பசங்க தனக்கு ஃபேம் வேணும், நானும் வந்து விஜயோட ஒரு ரசிகை அப்படின்னு பேசுறதுக்காகவே வந்து ஆனா உன்னா எதையோ ஒண்ணு அடிச்சு விட்டுறாங்க அவங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்காக. ஆனா அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, தாவேகாவே இது இப்படிதான் இருக்குது, யாருக்குமே வந்து ஒரு சிவிக் சென்ஸே கிடையாது, யாருக்குமே வந்து அந்த வயதுக்கு ஏற்ப பேச்சுக்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தாவேகாக்கு இந்த விமர்சனம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அதுக்குதான் சீமான ஒரு விஷயத்த வந்து கலாச்சி பேசியிருந்தாரு, அதையும் பார்த்துட்டு வாங்க. அன்பு என்றால் அன்பு, வேறன்புள்ள உடன் பிறந்தார்களே பேரன்பு, வம்பு என்றால் வம்பு, சாதாரண வம்பில்லை உடன் பிறந்தார்களே கொடிய வம்பு. இதை பார்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தாவேகா எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு. தாவேகா விஜய் அவர்களும் பயங்கரமா மாஸ் டைலாக் பேசுறாரு, அது வரவேற்கத்தக்கதுதான். அரசியலுக்கு வந்துட்டாவே இது தேவைப்படுறதுதான். ஆனா ரீசெண்டா நடந்த மாநாட்டுல கூட எந்த ஒரு விஷயத்த ரீசெண்டா அவ்வளோ இஷ்யூஸ் நடந்தது. ஈவன் கவின் கொலையே பாத்தீங்கன்னா வந்து ஜாதி வெறியில பண்ண ஒரு விஷயம் தான். ஆனா இது வரைக்கும் ஒரு கண்டனமோ அல்லது அவங்க வீட்டுல போய் பேசுறதோ அல்லது அந்த கொலைக்கு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கறது விஜய் பண்ணல அப்படிங்கறது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், ரசிகர்களா இருந்தாலும் அப்படிங்கறதா வந்து கசப்பான உண்மை. சோ என்னதான் அரசியல்வாதிகளா இருந்தாலும் சாதாரண மனிதர்களா இருந்தாலும் இப்படி ஒருத்தனுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஆனா அது வந்து கேஸ்ட் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த கேஸ்ட் அதனால இந்த கேஸ்ட் பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கு போடுறாங்க. இது எப்படி அப்படிங்கிறது வந்து ஊடகங்களுக்கும் தெரியல, அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கும் தெரிய வரல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.